கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிறதான இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சி மூலமாய் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் செய்த நன்மைகளுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்கிறானே. இந்த நாளில் கூட நாமும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. நல்ல கர்த்தரை ஆராதித்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாருங்கள், நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகம் இடைவிடாமல், பரலோகம் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் சேர்ந்து பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கரம் தட்டி பாடுவோம். Jesus, hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து பாடலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து பாடலாமா? துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே தேவன். ஆமென் சொல்லி பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே அவரை துதிக்கிறது. பரலோகமே உம்மை துதிப்பதா, நாமும் சேர்ந்து துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதை ஆமென் மனமார ஹalleluya அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறார். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அவருக்கு செலுத்துவோம். கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் அவர் ஒருவருக்கே உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா ஜீசஸ். கர்த்தாவே அங்கே ஆண்டவரே வாசம் செய்கிறீரே அதே போல பரலோகத்தை இந்த பூமியில் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துவதற்கு நீர் இருக்கிறீர். மீண்டும் பாடலாம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே எழுந்தருளோ. சொல்லுங்க சொல்லுங்க கர்த்தாவே எங்கள் நடுவிலே எழுந்தருளும் எழுந்தருளும் அப்பா எழுந்தருளும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. இதுவரைக்கும் எத்தனையோ தெய்வத்தை எங்க வாழ்நாள்ல வழிபட்டு பார்த்தோம். ஆனாலும் உம்மை போல ஒரு தெய்வத்தை நாங்க பார்க்கவே இல்லையா. எத்தனை அன்புள்ள தெய்வம் நீரே சகலத்தில் சிருஷ்டித்த தெய்வம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம். எத்தனை தெய்வங்களை வழிபட்டு பார்த்திருந்தாலும் சிருஷ்டியின் தெய்வனை சிருஷ்டி கர்த்தாவை சகலவற்றையும் படைத்தவரை உயிர் தந்து அன்பு கூர்ந்தவரை ஆண்டவரே நாங்கள் பார்க்கும் பொழுது இவரை தவிர ஒரு தெய்வம் இல்லை, இவரை தவிர ஒரு இரட்சகர் இல்லை என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல கூட அவர் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உண்மையை காப்பாற்றும் தெய்வம் அவர். இந்த நாள்ல கூட எத்தனையோ மனிதர்களை பார்த்தோம், ஆனால் இயேசுவை போல நம்ம யாரையும் பார்க்கல. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நல்லவரே என் இயேசுவே, எங்க பாடலின் காரணரே நீங்க தான். ஆண்டவரே எங்களிடத்திலே ஒன்று எதிர்பார்த்து உதவாத தெய்வம். ஆண்டவரே நீர் எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த உம்முடைய அன்பை எல்லாம் யோசித்து பார்த்து அவனுடைய சமூகத்தில் சொல்லலாமா? நல்லவரே என் இயேசுவே. நாம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். துதி கணம் மகிமை புகழ் எல்லாம் அவருக்கு மட்டுமே. ஜீசஸ் நல்லவரே என் இயேசுவே.
நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், இளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. கணமும் மகிமையும் புகழும் மாட்சிமையும் அவர் ஒருவருக்கே மட்டுமே. ஒருவருக்கே துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எங்கள் துதி உமக்கே, துதியும் கணமும் மகிமையும் ஆராதனையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே. மேன்மையும் ஒருவருக்கே. துதி ஓ பரிசுத்தாவியானவருக்கே. அழைத்த தெய்வம் எங்கள் பரமபிதாவாம் தந்தையாவுமக்கே. ஒருவருக்கே எங்கள் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எங்கள் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுவோம் சொல்லுவோம். புகழும் மேன்மையும் ஒருவர். இதுவரைக்கும் நடத்தி வந்தார் ஊழிய பாதை தனில் உடன் வருவி. சோதிட்ட நேரம் எல்லாம் பலன் தருவீர். அருமையான இந்த ஆராதனை வேளையில சோர்ந்திருக்கிற ஊழியரே, அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தினாரே, இன்றைக்கு உங்களையும் என்னை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். தளலில் சுடப்பட்ட அடை அந்த அப்பத்தை கொடுத்து பலப்படுத்தினது போல ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துவார். தண்ணீரை கொடுத்து பலப்படுத்தினது போல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பலப்படுத்துவார். ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தினது போல தேவனுடைய தூதர்கள் நம்மை சந்திப்பார்கள். ஆகவே இந்த நாள்ல கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஊழிய பாதை தனில் உடன் வருவி. சோர்ந்திட்ட நேரம் தனில் பலன் தருவி. ஊழிய பாதை தனில் உடன் வருவி. சோர்ந்திட்ட நேரம் தனில் பலன் தரு. சொல்லுங்க சொல்லுங்க. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அருமையான தேவ ஜனங்களே,
அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாள்ல கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். சோதிட்ட நேரம் தனில் பலன் தருவி, சோதிட்ட நேரம் தனில் பலன் தருவி, விசுவாச பாதை தனில் உடன் வருவி, சோதிட்ட நேரம் தனில் பலன் தருவி. துதி அவருக்கு, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும். அன்றைக்கு தாவீதும் பாருங்க, அந்த சிலையை பணிய முடியாது, ராஜாவை பணிய முடியாது என்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் வைராக்கியமாயிருந்தார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் 27ஆம் வசனத்திலே நான் படிக்கிறேன், கவனியுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க 27ஆம் வசனத்துல, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வையில் சேதப்படாமல் அக்கினி மனம் அவர்களிடத்திலே வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாள்ல கூட உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு தானியேலை சிங்கக்கவிக்கு தப்புவித்தார். இதோ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்க முடியாது என்று சொல்லி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வைராக்கியமாய் இருந்தார்கள். வேதவசனம் சொல்லுது, அவர்களை தூக்கி 7 மடங்கு, பாருங்க 7 மடங்கு இப்பொழுது அக்கினியினுடைய அந்த வல்லமை கூட்டப்படுகிறது. அருமையானவர்களே, இப்பொழுது வேதம் சொல்லுது, அந்த சரீரத்திலே அக்கினி பலன் செய்யல, தலை முடி கருகல, துணிகள் எரியல, அக்கினி மனம் கூட வீசல. பாருங்க, அக்கினி இவைகள் எல்லாம் செய்யும், சரீரத்தை சுட்டரிக்கும், அந்த போட்டிருந்த வஸ்திரங்களை சுட்டரிக்க முடியும். அக்கினி பலன் செய்யக்கூடியது, அது சுட்டரிக்க முடியாத வல்லமை கொண்டது. ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, 7 மடங்கு அக்கினியினுடைய சூளை பெருகுகிறது. ஆனாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் அவரை மட்டுமே ஆராதிப்பே. எந்த சூழ்நிலை வந்தாலும், எதிர்மறையாய் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், 4வது நபராய் எங்கள் ஆண்டவர் வந்து எங்களை பாதுகாப்பார். அதான் உன்னதமானுடைய மறைவு, சர்வவல்லுடைய நிழல். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த நாள்ல கூட? தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இந்த நாள்ல ஆராதனையுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்கள் வைராக்கியமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் வைராக்கியமாய் இருக்கும் பொழுது, உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட சொல்லி பாடுங்க எங்களோடு கூட சேர்ந்து. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழுமே. இப்பொழுதே கர்த்தர் ஆண்டவர் உங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தப்புவிக்கிறார். அக்கினியை போல
உங்களை எரிக்கும்படியான சூழ்நிலைகள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரம். ஆகவே அவர் எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். ஆகவே தேவ சமூகத்தின் நாள்ல கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அபிஷேக ஒலிவ மரம், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். ஆகவே நான் செழித்தோங்கி வளருவேன். நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம், விசுவாசமா இந்த பாடலை பாடி. Jesus Lord, glory to God. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நான் அபிஷேக ஒலிவ மரம், நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவன். Glory to God. நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். Jesus. அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே விசுவாசமாய் சொல்லுவோம். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் ஆராதிக்கும் பொழுது தீர்க்கும் தன் விடுவிக்கப்படுகிறீர்கள். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீரே என் வெளிச்சமும் தீர்ப்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் தீர்ப்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நான் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாகவே அவருடைய சமூகத்தில் வாழ்கிற நாங்கள், அவருடைய பிரசன்னத்தால் இணைந்திருக்கிற நாங்கள் செழித்தோங்கி வளருவோம். சொல்லி பாடுவோம். ஆற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நான் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம். அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். பலன் தருபவர் அவர்தான். அவர் நம்முடைய புகலிடம். அவரிலே வேறுண்டுவோம், மலர்ந்து கனி கொடுத்து உலகெங்கும் வாசனை வீசி பலன் கொடுப்போமா? இந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து பாடுவோம். பலன் தரும் புகலிடமே,
தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்வீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் கனி கொடுப்பேன். நான் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புவன். சொல்லுங்க சொல்லுங்க, வசனம் தான், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நான் அபிஷேக் ஒலிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் அன்பையே சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். இரவும் பகலும் அவரை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவு பகலு உமை நினைத்து இதுவரை நடத்தி நீ. நல்ல கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஐயா. அவரை ஆராதிக்கும் பொழுது ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் பாருங்க. வைராக்கியமாய் ஆராதிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் 7 மடங்கு பெருகினாலும் அன்றைக்கு 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்டது. ஆனாலும் அவருடைய வைராக்கியம், இவரை தவிர நாங்கள் வேறு எவரையும் ஆராதிப்பதில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்முடைய சூழ்நிலையில இவரை தவிர நாங்கள் வேறு யாரையும் நம்புவதில்லை. இந்த சூழ்நிலையில் எங்களை விடுவிப்பவர் அவர்தான். எந்த போராட்டம் இருக்கட்டும், நாங்கள் மனிதர்களை நாடி போவதில்லை. நாங்கள் எங்கள் சுய பலத்தை நாங்கள் நம்ப போவதில்லை. இவரை மட்டுமே நம்பும் பொழுது எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லும் பொழுது அருமையான தேவ ஜனங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். அந்த சூழ்நிலைகளை உங்கள் மேல் பலம் செய்ய முடியாது. எத்தனை பேரால விசுவாசிக்க முடியாது? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, நன்றி
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். நன்றி ஐயா. அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும். இந்த நாள்ல எங்கள் ஆராதனை ஆசீர்வாதத்துல எங்கள் தேவன் எங்கள் சூழ்நிலைகளில் இருந்து எங்களை தப்புவித்தபடியினார், சூழ்நிலைகளை மாற்றினபடியினார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தபடியினார் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you. God bless you.